ஹாய், வெல்கம் டு ட்ரிபிள் சி மேக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிராஃப் ஆஃப் கொசைன் ஃபங்க்ஷன், அதாவது காஸ் வேல்யூஸை பற்றி படிக்க போகிறோம். போன எக்ஸசைஸ் 4.1ல் நம்ம சைன் ஃபங்க்ஷனை பற்றி படித்தோம். சைன் கர்வ் படித்தோம், சைன் கர்வ்களோட பிரின்சிபல் டொமைன் வேல்யூஸ் படித்தோம். அடுத்து சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை பற்றி படித்தோம். இப்போ காஸ் கர்வும் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸையும் பற்றி படிக்க போகிறோம். இதுதான் காஸ் கர்வ். y ஈக்குவல் டு காஸ் எக்ஸ். அவங்க என்ன லிமிட் எடுத்துக்கிறாங்க? 0 to 2π எடுத்துக்கிறாங்க. காஸ் ஜீரோ வேல்யூ 1, காஸ் π/2 0, காஸ் π -1. இந்த காஸ் கர்வ் பார்த்திங்கன்னா சைன் கர்வ் மாதிரியே வளைஞ்சு இந்த மாதிரி இருக்கும். இதில் மேக்ஸிமம் பாயிண்ட்டு எப்பயுமே என்னது? 1 தான். 1 தாண்டி மேலே போகாது. மினிமம் எப்பயுமே -1 தான். சைனுக்கும் அதே மாதிரி தான், 1 -1. இதான் என்னவாக இருந்தது? கோடமைன் வேல்யூவாக இருந்தது. டொமைன் எவ்வளோ வேணாலும் கொடுத்துக்கலாம், ரியல் நம்பர். ஆனால் கோடமைனோட ரேஞ்ச் என்னது? -1 to +1. காசுக்கும் அதே மாதிரி தான், கோடமைனோட ரேஞ்சு -1 to +1. காஸ்க்கு வரைஞ்சிருக்கிறாங்க. காஸ் 0 1, காஸ் π -1, காஸ் 2π அகைன் 1. அப்போ கர்வ் இந்த மாதிரி வளைஞ்சு போய்கிட்டே இருக்கும். இதோட மேக்ஸிமம் பாயிண்ட் என்னது? 1, மினிமம் பாயிண்ட்டு -1. அப்போ y ஈக்குவல் டு காஸ் எக்ஸ், இந்த கர்வோட ஜென்ரல் டொமைன் x பிலாங்ஸ் டு R, ரியல் நம்பர் எது வேணாலும் போட்டுக்கலாம். ஆனால் y வேல்யூ, எக்ஸுக்கு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறப்போ y கிடைக்கும்ல, அது கண்டிப்பாக எதுக்குள்ளே தான் இருக்கணும்? -1க்கும் +1க்கும் இருக்கணும். அப்போ காஸ் எக்ஸ் ஃப்ரம் டொமைன் என்ன? ரியல் நம்பர் டு கோடொமைன் -1 to +1. நம்ம எப்பயுமே இந்த ரியல் நம்பர் யூஸ் பண்ணுவோமா? யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம பிரின்சிபல் டொமைன் அந்த இதை யூஸ் பண்ணிக்கிறோம். பிரின்சிபல் டொமைன்னா ஷார்ட் வேல்யூ, எல்லாமே யூஸ் பண்ணாமல் ஜென்ரலாக யூஸ் பண்ணுறது. The graph of y equal to cos x, there is no break or discontinuous curve. நீங்கள் பார்த்தீங்களா, இந்த கர்வில் பிரேக் எதுவும் இருந்ததா? இல்லை, கண்டினியூஸாக கர்வை வரைஞ்சிக்கிட்டே போகலாம். The cosine function is continuous. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஃபார் அப்ஜெக்டிவ்ஸ். The cosine function is even. ஏன்னா காசே என்னது? ஈவன் ஃபங்க்ஷன் தான். சைனும் டேனும் ஆட் ஃபங்க்ஷன். இதை பற்றி நம்ம படிச்சிருக்கிறோம். Since the graph is symmetrical about y-axis, symmetryனா என்ன? Divides into 2 equal parts. இந்த கர்விங் கொடுத்துருக்குறேன். இந்த y-axis தான் இந்த கர்வ் என்ன பண்ணுது? சரிபாதியாக கட் பண்ணுது. The maximum value of cosine function is 1. Maximum value of the cosine function is 1. அந்த 1 எங்கெல்லாம் இந்த காஸ் கர்வுக்கு வரும்? காஸ் 0 1, காஸ் 2π 1, காஸ் 4π 1, காஸ் 6π 1, காஸ் -2π 1, -4π 1. அதாவது ஈவன் மல்டிபிள்ஸ்க்கு எல்லாம் +1 வரும், 0வுக்கும் +1 வரும். இப்போ காஸ் 0 ப்ளஸ் காஸ் ஈவன் மல்டிபிள் ஆஃப் பைஸ் ஆர் 1. மினிமம் வேல்யூ -1. இங்கே இருக்கிற மினிமம் வேல்யூ -1. எப்போ -1 கிடைக்கும்னா π, 3π, 5π, 7π, 9π. அதாவது ஆட் மல்டிபிள் ஆஃப் பைஸ்க்கு எல்லாமே -1 வரும். அப்போ காஸ் எக்ஸ் கண்டிப்பாக எந்த 2 நம்பருக்குள்ளே தான் இருக்கும்? -1க்கும் +1க்கும் இடையில தான் இருக்கும். இங்கே -1, இங்கே +1, இதுக்கு இடையில தான் இந்த காஸ் கர்வ் இருக்கும். அப்போ காஸ் கர்வோட ரேஞ்ச் என்னது? -1 to +1. இது y வேல்யூ. இப்போ we are going to learn definition of cos inverse of x. y equal to cos x. இதில் x வேல்யூ ஜென்ரலாக எதுக்குள்ளே இருக்கும்? ஜென்ரல் டொமைன் R, பிரின்சிபல் டொமைன் 0, π. y வேல்யூ -1 to +1. அப்போ y equal to cos xக்கு x 0, π இருந்தால் y -1 to +1 இருக்கும்.
y ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு எக்ஸு -1 to 1 y என்னவாக இருக்கும் 0, அப்படியே மாறி இருக்கும். நம்ம சைனுக்கு என்ன பார்த்தோம், y ஈக்குவல் டு சைன் எக்ஸில் எக்ஸ் -π/2 to +π/2 இருந்தால் ஒய்யோட வேல்யூ -1 to +1. அதே y ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸில் எக்ஸ் -1 to +1, y -π/2 to +π/2 அப்படியே மாறி இருக்க வேண்டியதான். காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ், காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸோட எக்ஸோட வேல்யூ என்ன -1 to +1. ஃபார் -1 less than or equal to x less than or equal to 1, define cos inverse of x as the unique number in y in 0, அப்போ எக்ஸோட வேல்யூ -1 to +1 இருக்கும், ஒய்யோட வேல்யூ எதுக்குள்ளே இருக்கும் 0, இருக்கும். எதுக்கு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு. அதுதானே கொடுத்துருக்குறேன். cos y equal to x. In other words, the inverse of cosine function cos inverse of x from -1, domain codomain 0, is defined by y equal to cos inverse of x. புரியுதா? இதுலயே கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. The sine function is non-negative on the interval 0, the range of cos inverse of x. This observation is very important for some of the trigonometrical substitutions in integral calculus. ஸோ இன்டெக்ரல் கால்குலஸ் வர்றப்போ நம்ம செய்வோம். ரொம்ப சிம்பிள் தான், ஒன்றும் கிடையாது. இப்போ நான் சொல்லி கொடுத்துருவேன். இங்கே பாருங்கள், இப்போ y ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்னு வச்சுக்கிடுவோம். dy/dx என்னவாக இருக்கும் 1/√1 - x². இப்போ இந்த எக்ஸுக்கு எந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம்? 2 சப்ஸ்டியூட் பண்ணலாமா? எக்ஸுக்கு 2 சப்ஸ்டியூட் பண்ணால் 1 - 4 ஆயிரும் இல்லையா? அப்போ √-3, √-3 ரியல் நம்பரா இல்லை இல்லையா? அப்போ இந்த எக்ஸுக்கு எந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம்? 1 சப்ஸ்டியூட் பண்ணலாம், இல்லை -1 தான் சப்ஸ்டியூட் பண்ண முடியும். எக்ஸுக்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணலாம், -1 சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ எக்ஸோட வேல்யூ எதுக்குள்ளே இருக்கணும்? -1க்கும் +1க்கும் இடையில தான் இருக்கணும். அதுக்கு மேலே போக முடியாது. அதுக்கு மேலே வேறு எந்த நீ வேல்யூ போட்டாலும் ரூட்டுக்குள்ளே மைனஸ் வந்துடும். இட் இஸ் நாட் பாசிபிள். அப்போ y ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு எக்ஸோட வேல்யூ எதுக்குள்ளே இருக்கும்? -1க்கும் +1க்கும் இருக்கும். இல்லை இன்டெக்ரல் கால்குலஸும் கொடுத்துருக்காங்களே, ரெசிப்ரோக்கல் ஆஃப் டிஃபரன்சியேஷன் தான் என்னது இன்டெக்ரல் கால்குலஸே. அதனால் இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஈஸி. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், வி ஹாவ் cos x பிரின்சிபல் டொமைன் 0, range -1 to +1. cos inverse of x principal domain -1 to +1, range 0, அப்போ cos x principal domain 0, range -1 to +1. cos inverse of x principal domain -1, 1, range 0, அவ்வளோதான். புரியுதா? ரொம்ப சிம்பிள். நெக்ஸ்ட், ஃப்ரம் த டெஃபினிஷன் y ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். y ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ் y. எக்ஸோட வேல்யூ எதுக்குள்ளே இருக்கும்? -1 to +1. ஒய்யோட வேல்யூ 0, திருப்பி அதே தான். நீ மைண்டில் ஏறுற வரையும் அதே தான். செகண்ட் சப்டிவிஷன், காஸ் ஆஃப் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ். எப்போ இந்த காசும் காஸ் இன்வர்ஸும் கேன்சல் ஆகும்னா, இங்கே மாடுலஸ் எக்ஸோட வேல்யூ லெஸ் தென் 1 இருக்கிறப்ப காஸ் ஆஃப் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 கேன்சல் ஆயிரும். ஏன்? 1/2 வேல்யூ லெஸ் தென் 1. புரியுதா? காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் எப்போ? எக்ஸோட வேல்யூ 0 to π இருக்கிறப்ப, 0 to π இருக்கிறப்ப காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் π/3 கேன்சல் ஆயிரும். ஏன்னா π/3 பிலாங்ஸ் டு 0, 0க்கும் πக்கும் உள்ளே இருக்குது π/3. புரியுது இல்லையா? கிராஃப் ஆஃப் இன்வர்ஸ் கொசைன் ஃபங்க்ஷன். காஸ் இன்வர்ஸ்னால் திருப்பி அதே தான் வர்றோம். -1 to +1,
டொமைன் ரேஞ்ச் 0, பை. இது y ஈக்குவல் டு காஸ் எக்ஸ் கர்வ். காஸ் எக்ஸ் y ஈக்குவல் டு காஸ் எக்ஸில் 0, பைன்றது என்னது? பிரின்சிபல் டொமைன். 0, பை, எக்ஸுக்கு பதில் 0 போடுறப்ப காஸ் 0, 1, π/2 போடுறப்ப 0, பை போடுறப்ப -1. பிரின்சிபல் டொமைனில் கர்வ் இப்படி இருக்கும். காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு இந்த மாதிரி இருக்கு. கர்வ் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. இது காஸ் எக்ஸ் கர்வ், இது காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் கர்வ். இதில் பிரின்சிபல் டொமைன்னா -1 to +1, 0, பை இந்த ரேஞ்சுக்குள்ளே. Note, the graph of the function y equal to cos inverse of x is also obtained from the graph y equal to cos x by interchanging x and y axis. The y equal to cos x curve x y axis interchange பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைச்சிருமா? cos inverse of x கிடைச்சிரும். y equal to cos inverse of x, x intercept இந்த cos inverse of x curve இருக்கு இல்லையா, அதில் x axisல எங்கே மீட் பண்ணுது? 1ல். அதுக்கு பேர் என்னது? x intercept. y intercept y axisல எங்கே மீட் பண்ணுது? π/2ல். The graph is not symmetric with respect to either origin or y axis. So y equal to cos inverse of x neither symmetrical about origin nor y axis. இந்த y equal to cos inverse of x கர்வை எந்த ஆக்சிஸும் என்ன பண்ணல? சரிபாதியாக கட் பண்ணல. ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். திருப்பி அதே கர்வ் தான் cos x கர்வ், cos inverse of x கர்வ். திருப்பி ஒரு தடவை சொல்லி கொடுத்துறேன் உங்களுக்கு. y equal to cos x, இதில் எக்ஸோட வேல்யூ என்னவாக இருக்கும்? பிரின்சிபல் டொமைன் என்னது? 0 to பை. கோடமைன் வேல்யூ என்னவாக இருக்கும்? -1 to +1. y equal to cos inverse of x, எக்ஸோட வேல்யூ -1 to +1, ஒய்யோட வேல்யூ 0, பை. எக்ஸ் இஸ் 4.2. மொத்தம் வந்து 8 சம் இருக்குது. அந்த 8 சம்மே ரொம்ப ஈஸி. ஸோ ஈஸியாக நம்ம 8 சம்மையும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். இன்றைக்கே கம்ப்ளீட் பண்ணிடலாம். சம் நம்பர் எக்ஸ் இஸ் 4.2. சம் நம்பர் 1, cos x equal to 0, -6π less than or equal to x less than or equal to +6π. Exercise 4.2, sum number 1. Cos x equal to 0. X is equal to cos க்கு எப்பெல்லாம் 0? எல்லா π/2மே 0. π/2, 3π/2, 5π/2, -π/2, -3π/2, -5π/2 எல்லாமே காசுக்கு 0 ஆயிரும். அப்போ ஜென்ரலாக x is equal to இதோட ஜென்ரல் டேர்ம் 2n + 1 π/2 n belongs to z. இப்போ இசட்னா 0லேருந்து ஆரம்பிக்கும், இன்டிஜர் இல்லையா? இப்போ என்னுக்கு பதில் 0 போட்டேன்னா π/2, 1 போட்டால் 3π/2, 2 போட்டால் 5π/2. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, இப்போ என்னோட வேல்யூ -6, எக்ஸோட வேல்யூ -6πக்கும் +6πக்கும் இடையில இருக்கணும். அப்போ இங்கே என்ன சப்ஸ்டிட் பண்ணால் -6πக்கும் +6πக்கும் இடையில இருக்கும். செக் பண்ணிடுவோமா? therefore n equal to 0. 0 சப்ஸ்டிட் பண்ணால் π/2 வருது, உள்ளே இருக்கும். ப்ளஸ் ஆர் -1, +1 போடுங்க, 3π/2 உள்ளே இருக்கும். 5π/2, 5π/2னா 2.5 உள்ளே இருக்குது. 3 போட்டோம்னா 7π/2, 7/2ன்றது 3.5, -6πக்கும் +6π இடையில் 3.5 இருக்கும். 9π/2 4.5, என்னுக்கு பதில் 4 போட்டோம்னா 9π/2 4.5. என்னுக்கு பதில் 5 போட்டோம்னா 11π/2 5.5. 6 போட்டோம்னா 13π/2 6.5 வருமா? வராது. இதே -6 போட்டோம்னா
2 into minus 6 minus 12 plus 1 minus 11 11 by 2 minus 5.5 கண்டிப்பாக வரும். அப்போ இதில் எது வராது? இந்த ப்ளஸ்ஸு வராது. மைனஸ் 6ஓட சம் நின்றோம். புரியுதா? எந்தெந்த வேல்யூவெல்லாம் இந்த x is equal to 2n plus 1 pi by 2ல் இந்த எண்ணுக்கு பதில் எந்தெந்த வேல்யூவெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணால் மைனஸ் 6 பைக்கும் ப்ளஸ் 6 பைக்கும் இடையில இருக்குது அப்படின்றத பார்க்கணும். அவ்வளோதான். செகண்ட் சப்டிவிஷன். cos x equal to minus 1. எப்பெல்லாம் மைனஸ் 1 கிடைக்கும்? ப்ளஸ் ஆர் மைனஸ் பை, ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 பை, ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 பை அண்ட் ஸோ ஆன். இப்படி போகிற இடம்லாம் என்ன கிடைக்கும்? மைனஸ் 1 கிடைக்கும். ஜென்ரலாக 2n பை அப்படின்னு போட்டுக்கலாம். n belongs to z. n க்கு பதிலா 1 போடுங்க. 2 பை. சாரி, கொஸ்டினில் இங்கே என்ன இருக்குது? ப்ளஸ் 1 இருக்குது. ஸோ ப்ளஸ் 1 போட்டிங்கன்னா ஜீரோ, 2 பை, 4 பை, 6 பை. அப்போ காஸ் எக்ஸ் எப்போல்லாம் ப்ளஸ் 1 கிடைக்கும்னா ஈவன் மல்டிபிள் ஆஃப் பைஸ்க்கெல்லாம் ப்ளஸ் 1. 0, 2 பை, 4 பை, 6 பை அண்ட் ஸோ ஆன். அதை ஜென்ரலாக 2n பை, n belongs to z. என்னுக்கு பல 0 போட்டால் 0 கிடைக்கும். என்னுக்கு பல 1 போட்டால் 2 பை கிடைக்கும். என்னுக்கு பல 2 போட்டால் 4 பை. என்னுக்கு பல 3 போட்டால் 6 பை. இதில் கூட ப்ளஸ் ஆர் மைனஸ் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். மைனஸ் 1 போடலாம், மைனஸ் 2 பை, மைனஸ் 3 போடலாம், மைனஸ் 3 பை. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2n பை. அவங்க கொடுத்துருக்குற இன்டர்வல் என்ன? மைனஸ் 5 பை லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 பை. இப்போ என்னுக்கு பதில் நம்ம வேல்யூ போடணும். அந்த வேல்யூ மைனஸ் 5 பைக்கும் ப்ளஸ் 5 பைக்கும் இடையில இருக்கணும். புட் n ஈக்குவல் டு 0. 0 போட்டால் எக்ஸோட வேல்யூ 0 கிடைக்கும். n ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1. ப்ளஸ் ஆர் மைனஸ் 1னா ப்ளஸ் 2 பை மைனஸ் 2 பை ரெண்டுமே இந்த மைனஸ் 5 பைக்கும் ப்ளஸ் 5 பைக்கும் இடையில இருக்கும். ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 ப்ளஸ் 4 பை மைனஸ் 4 பை. ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 வருமா? போட்டாங்க 3 போட்டால் என்ன ஆயிரும்? 6 பை ஆயிரும். 6 பை இந்த டோலுக்கு இருக்குமா? இருக்காது. அப்போ நம்மளால் ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 போட முடியாது. சம்மு இதோடு நின்றோம். சம் புரியுதா? Second sum. Cos inverse of cos of minus pi by 6 is not equal to minus pi by 6. இதை ப்ரூவ் பண்ண போகிறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைட் cos inverse of cos of minus pi by 6. We know that cos of minus theta equal to cos theta. படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? cos of minus theta cos theta. அப்போ cos of minus pi by 6 cos inverse of cos pi by 6. நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி படித்தோம். cos inverse of cos x equal to x when x belongs to 0, pi. 0, பைக்குள்ளே இருக்கிறப்ப காஸ் இன்வர்ஸும் காசும் கேன்சல் பண்ணி இங்கே இருக்கிற ஆங்கிளை அப்படி எழுதிக்கலாம். இந்த பை பை 6 ஹியர் பை பை 6 பிலாங்ஸ் டு 0, pi. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? காஸ் இன்வர்ஸையும் காசையும் கேன்சல் பண்ணி
இங்கே என்ன ஆன்சர் போட்டுக்கிருவ? பை பை சிக்ஸ்ன்னு போட்டுக்கிருவேன். அப்போ therefore cos inverse of cos x is equal to pi by 6. Therefore the given expression is false or not true. அவங்க என்ன எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டாங்க? மைனஸ் பை பை சிக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் எக்ஸ் ஆஃப் மைனஸ் பை பை சிக்ஸோட வேல்யூ என்னது? காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் எக்ஸ் காஸ் ஆஃப் மைனஸ் பை பை சிக்ஸோட வேல்யூ வெறும் பை பை சிக்ஸ் தான். cos inverse of cos of minus pi by 6 equal to pi by 6. சம் புரியுதா? திருப்பி வர சொல்லிடுறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்தோம். காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் ஆஃப் மைனஸ் பை பை சிக்ஸு. காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா என்னது? காஸ் தீட்டா. காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா காஸ் தீட்டா. ஸோ காஸ் ஆஃப் மைனஸ் பை பை சிக்ஸ் காஸ் பை பை சிக்ஸ். காஸ் இன்வர்ஸையும் காசையும் கேன்சல் பண்ணி ஆன்சர் என்ன போட்டுரும்? பை பை சிக்ஸ்னு போட்டுடலாம். ஏன் பை பை சிக்ஸ்னு போட்டுரும்? ஏன்னா காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸு. எப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு 0, பை. எக்ஸ் வந்து 0, பைக்குள்ளே இருந்தால் அப்படியே ஆன்சர் போட்டுடலாம். இங்கே பை பை சிக்ஸ். பை பை சிக்ஸ்னால் 30 வந்து 0க்கும் 180 நடுவில் இருக்குது. அப்போ யோசிக்கவே வேண்டாம். காஸ் இன்வர்ஸையும் காசையும் கேன்சல் பண்ணி என்ன ஆன்சர் என்ன போட்டுடலாம்? பை பை சிக்ஸ்னால் அப்படியே நான் போட்டேன். ஈக்குவல் டு பை பை சிக்ஸ். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் ஆஃப் மைனஸ் பை பை சிக்ஸ் இருக்கு இல்லையா? பை பை சிக்ஸ். அப்போ இந்த கிவன் எக்ஸ்பிரஷன் ஸ்டேட் இது கரெக்டாக தப்பா அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன ரீசன்? இதான் ரீசன். அந்த கொடுத்த எக்ஸ்பிரஷன் வந்து ஃபால்ஸ். Next, sum number 3. Is cos inverse of minus x equal to pi minus cos inverse of x true? Justify your answer. Let y equal to cos inverse of minus x. Cos inverse and கொண்டு போ. Cos y equal to minus x. X is equal to minus cos y. We know that cos of pi minus theta minus cos theta. இது ஒரு important formula. Cos of pi minus theta equal to minus cos theta. இதெல்லாம் நம்ம 11th படித்து தான் வந்திருக்கிறோம். புதுசாக இருக்கேன்னு பார்க்க வேண்டாம். மைனஸ் காஸ் பை எப்படி எழுதுவோம்? அப்போ மைனஸ் காஸ் தீட்டானா காஸ் ஆஃப் பை மைனஸ் தீட்டான்னு போடுறோம். இங்கே மைனஸ் காஸ் பைன்னு இருக்குல்ல, இது எப்படி எழுதலாம்? காஸ் ஆஃப் பை மைனஸ் பை. லெஃப்ட் சைடில் காஸ் பை. வாட் இஸ் காஸ் பை? இங்கே காஸ் பை என்ன கொடுத்துருக்குறாங்க? cos y ஓட வேல்யூ minus x. சாரி, லெஃப்ட் சைடில் இங்கே x. அப்போ x is equal to minus cos y cos of pi minus y மாற்றிட்டோம். cos y கொண்டு போங்க. cos inverse of x equal to pi minus y. What is y? Y equal to cos inverse of minus x. Cos inverse of x is equal to pi minus y equal to cos inverse of minus x. Substitute பண்ணுங்க. அப்படியே கொண்டு போய் பாருங்க. cos inverse of minus x equal to pi minus cos inverse of x. Yes, it is true. இப்போ cos inverse of minus x equal to pi minus cos inverse of x. திருப்பி ஒரு சொல்லிடுறேன். y equal to cos inverse of minus x. லெஃப்ட் ஹேண்ட் சைடை நம்ம y எடுத்துக்கிட்டோம்.
காஸ் இன்வர்ஸை லெஃப்ட் சைடு கொண்டு வர்றோம். லெஃப்ட் சைடு கொண்டு வரோம். காஸ் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் காஸ் ஒய். காஸ் ஆஃப் மைனஸ் காஸ் தீட்டா என்ன? காஸ் ஆஃப் பை மைனஸ் தீட்டா. இப்போ மைனஸ் காஸ் ஒய் காஸ் ஆஃப் பை மைனஸ் ஒய். காசை லெஃப்ட் சைடு கொண்டு வாங்க. காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். அப்போ இந்த ஒய்யோட வேல்யூ ஏற்கனவே நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்படியே காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ரைட் சைட்லேயும் மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் லெஃப்ட் சைடு கொண்டு வந்தீங்கன்னா அவங்க கேட்ட ஆன்சர் கிடச்சிடும். புரியுதா? நெக்ஸ்ட் சிம்பிள் ஃபோர்த் சம். Principal value of cos inverse of 1/2. Let y equal to cos inverse of 1/2. Principal value na வேற ஒன்றும் domain value தான் கேட்டிருக்காங்க. Principal domain value தான். சரியா? Principal domain value தான் 0 to pi குள்ள இருக்கும். cos inverse of 1/2 நம்ம டேபிள்லேயே நமக்கு தெரியும்ல. cos 30 என்ன? √3/2. cos 45 1/√2. cos 60 1/2. அப்போ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 60. அவ்வளோதானே. 60யோட வேல்யூ 5/3. அவ்வளோதான், ஒரே ஸ்டெப்பில் முடிஞ்சு போயிடுச்சு. கொஸ்டின் நம்பர் 5. 2 cos inverse of 1/2 ப்ளஸ் sin inverse of 1/2. இப்போ தான் பார்த்தோம் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 என்னது? 5/3. sin inverse of 1/2 5/6. படிச்சிருக்கோம்ல. sin 30 1/2. sin inverse of 1/2 30. LCM 6. 4 pi plus pi 5 pi/6. Second subdivision. Cos inverse of 1/2 plus sin inverse of -1. Cos inverse of 1/2 pi/3. sin inverse of -1. சைனுக்கு -1 எப்போ கிடைக்கும்னா -pi/2 3pi/2 -3. இது எல்லாத்துக்கும் 5pi/2 எல்லாத்துக்கும் -1 தான். ஆனால் நமக்கு என்ன கொஷின் கேட்டிருக்கிறாங்க? பிரின்சிபல் வேல்யூன்னு கேட்டிருக்காங்க. இப்போ பிரின்சிபல் வேல்யூனா டொமைனுக்குள்ளே இருக்கணும். பிரின்சிபல் டொமைனுக்குள்ளே இருக்கணும். அப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு பிரின்சிபல் டொமைன் என்னது? -pi/2 டு +pi/2 க்ளோஸ் இன்டர்வல். அப்போ இந்த 3pi/2லாம் வருமா? 5pi/2லாம் வருமா? வராது. அப்போ நம்ம எந்த வேல்யூ மட்டும் போட்டால் போதும்? -pi/2 மட்டும் போட்டால் போதும். இந்த மாதிரி வேல்யூஸ்லாம் போட தேவையில்லை. LCM 6. 2pi - 3pi. ஸோ -pi/6. சம் புரியுதா? அவ்வளோதான். இதெல்லாம் ரொம்ப ஈஸியான எக்ஸசைஸு. அப்படியே எழுதி பார்த்துட்டே வந்துடுங்க. நிறைய பேர் கவனம் இல்லாமல் இருக்கிறீங்க. லாக்டவுன் தானே, அப்புறம் படிச்சுக்கலாம். அப்புறம் படிக்கிறதுக்குலாம் நமக்கு நேரமும் இருக்காது, டைமும் இருக்காது. இப்போயே வந்து நீங்கள் படிச்சுக்கிட்டே வாங்க. 5th சம்மில் 2 சப்டிவிஷனில் தான் இருக்கீங்க. இப்போ 3rd சப்டிவிஷன் செய்வோம். இது ரெண்டையும் நம்ம முடிச்சிட்டோம். 3rd சப்டிவிஷன். காஸ் இன்வர்ஸ் ஆஃப் cos pi/7 pi/17 sin pi/7 pi/17 cos a cos b minus sin a sin b. cos a cos b minus sin a sin b என்னது? cos of a plus b தானே. அப்போ pi/7 plus pi/17 cos of கிராஸ் மல்டிப்ளை பண்ணி LCM எடுங்க. 17 × 7 17 pi plus 7 pi கிராஸ் மல்டிப்ளை பண்ணு. 17 pi plus 7 pi 24 pi. 17 × 7 119. 24 pi/119. இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும்.
ஏன்னா 24π/119 பிலாங்ஸ் டு 0, வேணால் நீங்கள் செக் பண்ணிங்க. இது ரெண்டையும் கேன்சல் பண்ணி பாருங்கள். 119 24 × 5 எவ்வளவு? 120 இல்லையா? அப்போ 24/119னா π/4.9 தானே இருக்கணும். π/5 வேல்யூ என்ன? π/5 180/5 3 6. அப்போ 36 டிகிரி. ரேடியனில் 36. 0 to π இருக்குமா? அப்போ π/4.9 0 to π இருக்கும். அப்போ காஸ் இன்வர்ஸையும் காசையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஆன்சர் 24π/119. புரியுதா? நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டண்ட் 6 மார்க் கொஸ்டின், சாரி 3 மார்க் கொஸ்டின். இந்த 3 மார்க் கொஸ்டின் படிக்கிறப்ப கண்டிப்பாக ஒரு ப்ராப்பர்ட்டியை படித்தே தரணும். இதில் ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் கண்டிப்பாக படிச்சிருக்கணும். சரியா? அது என்ன ப்ராப்பர்ட்டினா, மாடுலஸ் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1. அப்படி மாடுலஸ் எக்ஸ் லெஸ் தென் 1 இருந்தாலும் சரி, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 இருந்தாலும் சரி, அதோட வேல்யூ -1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 அர்த்தம். மாடுலஸ் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 எப்படி எழுதிக்கலாம்? -1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1. Sum number 6. Solution. f of x equal to sin inverse of modulus x minus 2/3 plus cos inverse of 1 minus modulus x by 4. The sin inverse of x, cos inverse of x, the domain value of sin inverse of x and cos inverse of x. sin inverseக்கும் cos inverseக்கும் டொமைன் வேல்யூ கண்டிப்பாக எதுக்குள்ளே தான் இருக்கும்? -1க்கும் +1க்கும் இடையில தான் இருக்கும். நம்ம தெரிஞ்சது தான் நமக்கு இல்லையா? அப்போ இதுதான் டொமைன் வேல்யூ. அப்போ இந்த வேல்யூவும் இதுவும் கண்டிப்பாக எப்படி இருக்கும்? -1க்கும் +1க்கும் இடையில தான் இருக்கும். Here -1 less than or equal to modulus x minus 2/3 less than or equal to 1. -1 less than or equal to 1 minus modulus x less than by 4 less than or equal to 1. வழக்கம் போல் இதை இங்கே கொண்டு போங்க, இதை இங்கே மல்டிப்ளை பண்ணுங்கள். -3 less than or equal to modulus x minus 2 less than or equal to 3. -2 வழக்கம் போல் ரெண்டு சைடு கொண்டு வாங்க. இப்போ -1 less than or equal to modulus x less than or equal to 5. மாடுலஸ் வேல்யூ நெகட்டிவாக வர வாய்ப்பு இருக்கா? இப்போ இங்கே மாடுலஸ் எக்ஸுக்கு -1 வந்துருக்கு இல்லையா? மாடுலஸ் வேல்யூ நெகட்டிவாக வருமா? வராது. அப்போ மாடுலஸ் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5. அதே மாதிரி இந்த சைடு 4 ரைட் சைட்லையும் கொண்டு போவோம், லெஃப்ட் சைடு கொண்டு போவோம். -4 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 minus மாடுலஸ் எக்ஸ் less than or equal to +4. இந்த 1 லெஃப்ட் சைடு கொண்டு போங்க, ரைட் சைடில் கொண்டு போங்க. -4 -1 less than or equal to minus modulus x less than or equal to 4 plus 4 minus 1. -5 less than or equal to minus modulus x less than or equal to 3. Multiply by minus on both side. Multiplied by minus on both side. இப்போ மைனஸ் வச்சு மல்டிப்ளை பண்ணுறப்ப இங்கே -3 ஆயிரும், இங்கே +5 ஆயிரும். அப்படியே இன்ஈக்வாலிட்டி சேஞ்ச் ஆகி -3 less than or equal to இந்த மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் less than or equal to 5. அப்போ மாடுலஸ் எக்ஸ் நெகட்டிவில் போகுமா? போகாது. அப்போ இதுலேயும் மாடுலஸ் எக்ஸ் less than or equal to 5. அப்போ இங்கேயும் மாடுலஸ் எக்ஸ் less than or equal to 5 தான், இங்கேயும் மாடுலஸ் எக்ஸ் less than or equal to 5 தான். அப்போ மாடுலஸ் எக்ஸ் less than or equal to 1 நான் என்ன சொல்லியிருக்கிறேன்? -1 less than or equal to less than or equal to 1 சொல்லிக்கிறேன். இங்கே less than or equal to 5 இருக்குது. therefore -5 less than or equal to x less than or equal to +5. Here is the answer. அப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்கு டொமைன் வேல்யூ என்ன? -5 less than or equal to x less than or equal to +5. அடுத்து செகண்ட் சப்டிவிஷனுக்கு
டொமைன் வேல்யூ அந்த கொஸ்டின் பக்கத்தில் எழுதிடுறேன். the domain value of sin inverse of x and cos inverse of x is -1, இதுதான் ஆன்சர். sin inverse of x க்கும் cos inverse of x க்கும் டொமைன் வேல்யூ டொமைன் வேல்யூனா x வேல்யூ கண்டிப்பாக என்னவாக தான் இருக்க போகுது, -1 to +1. ஒரு 2 மார்க் கொஸ்டின். இதை எழுதினாலே உங்களுக்கு போதும். புரியுதா? Next, question number 7. For what values of x the inequality pi by 2 less than cos inverse of 3x minus 1 less than pi. The cos inverse left side கொண்டு போங்க, right side கொண்டு போங்க. cos pi by 2 less than 3x minus 1 less than cos pi. cos pi by 2 0, 3x minus 1, cos pi minus 1 less than. minus 1 left side கொண்டு போங்க, right side கொண்டு போங்க. 1 less than 3x less than 0. இப்படி இருக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை. -1 ரெண்டு சைடும் கொண்டு போகிறப்ப நமக்கு என்ன ஆயிரும், இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆயிரும். அப்போ ஜீரோ லெஸ் தென் 3x லெஸ் தென் 1. -1 லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் கொண்டு போகிறப்ப இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆயிரும். இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகிறப்ப 0 less than 3x less than 1 divided by 3. ஸோ 0/3 0 less than x less than 1/3. அப்போ இதோட டொமைன் வேல்யூ என்ன, x belongs to open interval 0, 1/3. புரியுதா? புரியுதா? நெக்ஸ்ட் 8th சம் ரொம்ப ரொம்ப சிம்பிள். வேல்யூஸை அப்ளை பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கணும். பார்க்குறதுக்கு பெரிய சம் மாதிரி தெரியும். கொஸ்டின் நம்பர் 8 இது ஒரு இம்பார்ட்டண்ட் 3 மார்க் கொஸ்டின். cos inverse of 4/5 plus sin inverse of 4/5. இந்த cos inverse of 4/5 நம்ம என்னவா மாற்றிக்கிடுவோம், sin inverse of 4/5 இப்போ கன்வெர்ட் பண்ண போகிறேன். இல்லைன்னா இதுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம். we know that cos inverse of theta or cos inverse of x plus sin inverse of x. cos inverse of x plus sin inverse of x equal to pi/2. இது வந்து ஒரு ஃபார்முலா. இது வந்து எக்ஸசைஸ் 4.5ல் தான் நீ இந்த ஃபார்முலாவே படிப்பேன். இதை முதல்ல நான் யூஸ் பண்ணி சொல்லித்தரேன். cos inverse of x plus sin inverse of x is equal to pi/2. இப்போ cos inverse of 4/5 plus sin inverse of 4/5 என்னது, சேம் வேல்யூ தானே இருக்கீங்க, சேம் டொமைன் வேல்யூ இல்லையா? அதில் ஆன்சர் என்ன வரப்போகுது, pi/2ன்னு வரப்போகுது. therefore cos இந்த வேல்யூ என்னது pi/2, cos pi/2 வேல்யூ 0. அவ்வளோதான். நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன். cos inverse of cos 4π/3 plus cos inverse of cos 5π/4. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், cos inverse cos இருக்கிறப்ப இந்த வரக்கூடிய ஆங்கிள் எதுக்குள்ளே இருக்கணும், 0 to πக்குள்ளே இருக்கணும். அப்படி இருக்கப்போ தான் நீ கேன்சல் பண்ண முடியும் காசையும் காஸ் இன்வர்ஸையும். இதெல்லாம் 0 to π தாண்டி உள்ளது இல்லையா? π/3 60, 60 × 4 240, 180 தாண்டி இருக்குது. அப்போ நம்ம ரெடியூஸ் பண்ணணும். cos inverse of cos π plus π/3
cos inverse of cos pi plus pi by 4. Cos of pi plus pi by 3, cos of pi plus theta in the quadrant, third quadrant, tan positive, அப்போ cos negative, அப்போ cos inverse of cos inverse of minus cos pi by 3 plus cos of cos inverse of minus pi by 4 minus cos theta ஏற்கனவே ஒரு ப்ராப்பர்ட்டியில் பார்த்தோம்ல minus cos theta equal to cos of pi minus theta ன்னு பார்த்தோம்ல ஞாபகம் இருக்கா அப்போ minus cos pi by 3 எப்படி எழுதிக்கணும் cos of pi minus pi by 3 plus cos of pi minus pi by 4. It is wrong. This is minus cos pi by 4. Cos inverse of cos of pi minus pi by 3 2 pi by 3 LCM எடுங்க 3 pi by 4 இங்கே cos inverse காசும் கேன்சல் cos inverse காசும் கேன்சல் ஏன் கேன்சல் ஆகுது இந்த 2 pi by 3 எவ்வளவு 120 வந்து 0க்கும் 180க்கும் உள்ளே இருக்கும் அதனால் கேன்சல் பண்ணிக்கலாம் 3 pi by 4 135 0க்கும் 180க்கும் உள்ளே இருக்கும் கேன்சல் பண்ணிக்கலாம் புரியுதா எப்போ நம்ம காசை இன்வர்ஸையும் காசு கேன்சல் பண்ண முடியும் 0 to 180க்கும் உள்ளே இருந்தால் மட்டும் கேன்சல் பண்ணிக்கலாம் ஸோ 2 pi by 3 plus 3 pi by 4 LCM 12 8 pi plus 9 pi 17 pi by 12. So thank you guys. தரவை எழுதி பாருங்கள் எல்லாமே ஈஸி தான் சிம்பிள் கான்செப்ட் தான் நான் சொல்லி கொடுத்துருக்குறேன் திருப்பி அதோட சொல்லி கொடுத்துட்றேன் y ஈக்குவல் டு காஸ் எக்ஸ் அப்படின்னா இந்த எக்ஸோட வேல்யூவோட எக்ஸோட பிரின்சிபல் டொமைன் என்னது 0 to pi ஒய்யோட ரேஞ்ச் என்னது -1 to 1 இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதே y ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்னால் என்ன எக்ஸ் வேல்யூ -1 to 1 ஒய் வேல்யூ 0 to pi அவ்வளோதான் காஸ் இன்வர்ஸ் காஸ் ஆஃப் எக்ஸ் எப்போ கேன்சல் ஆகும் காஸ் இன்வர்ஸும் காசும் when x belongs to 0, pi இன்றைக்கி ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா சொல்லி கொடுத்தேன் sin inverse of x plus cos inverse of x equal to என்ன pi by 2 cos of pi minus theta minus cos theta modulus x less than or equal to 1 னா -1 less than or equal to x less than or equal to 1 ஸோ இதெல்லாம் நான் இன்றைக்கி உனக்கு புதுசாக சொல்லி கொடுத்துருக்குறேன் மற்ற எல்லாமே அடிஷன் சப்ட்ராக்ஷன் தான் ஸோ நீங்கள் தைரியமாக தரவாக எழுதி பாருங்கள் நிறையா பேர் எழுதி பார்க்குறதில்ல 1-2 பேர் தான் அனுப்புகிறாங்க எழுதி பாருங்கள் கொஞ்சம் ஆக்டிவாக எல்லாமே எல்லா நேரத்துலையும் எல்லாருக்கும் கிடச்சிடாது கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை சரியாக பயன்படுத்துங்க தேங்க்யூ